இந்த வீடியோவில் நாம் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது அம்மா RH நெகட்டிவ் பிளட் குரூப், உதாரணமாக B நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கிற பாப்பா RH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அம்மாவோட பாடி பேபியோட RBC ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லக்கூடிய சிகப்பு அணுக்களுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணும். செகண்ட் டைம் அவங்க கன்சீவ் ஆகி அந்த பேபி ஒருவேளை RH பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னா அம்மாவோட ஆன்டிபாடிஸ் பேபியோட RBCயை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதனால் பேபிக்கு இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா, மஞ்சள் காமாலை இல்லைன்னா இறப்பு கூட நேரிடலாம். ஆனால் இதை ஒரே ஒரு இன்ஜெக்ஷனால் தடுக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 28th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் மதருக்கு ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் அப்புறம் டெலிவரி ஆகி 72 ஹவர்ஸில் மதருக்கு ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் இன்னொரு டோஸ் கொடுத்தா நம்மளால் இந்த ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் வராமல் தடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெக்னென்சி டைமில் பிளட் குரூப் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.